மில்கி மிஸ்ட். இதுதான், இது மட்டும்தான் பன்னீர்னா only மில்கி மிஸ்ட். அல்லாவின் பெயரால் அல்லாஹ் கூறுகிறார், ஓ நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் அல்லாவுக்காக உதவினால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி புரிவான், உங்கள் பாதங்களை வலுப்படுத்துவான். பாலஸ்தீன மக்களுக்காகவும் வீர போராளிகளுக்காகவும் எங்கள் காசா பகுதி சகோதரர்களுக்கு எதிராக இஸ்ரேல் எதிரிகள் மேற்கொள்ளும் இனப்படுகொலை குற்றங்களுக்கும் ஆபத்தான நடவடிக்கைகளுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாகவும், மேலும் எங்கள் நாட்டின் மீது மேற்கொள்ளும் இஸ்ரேல் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாகவும் ஏமனின் ஆயுதப்படைகளின் ட்ரோன் படை 2 ட்ரோன்களை கொண்ட தனி இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டது. இவை ஆக்கிரமிக்கப்பட்ட தெற்கு பாலஸ்தீனத்தின் அல் ரஷ்ராஷ் என்ற பகுதியில் உள்ள 2 இஸ்ரேலிய இலக்குகளை தாக்கின. அல்லாவின் அருளால் இந்த நடவடிக்கை மிகவும் வெற்றிகரமாக நடந்தது. எதிரியின் தடை முறைகள் அவற்றை தடுக்க தவறின. இந்த நடவடிக்கை கடந்த 24 மணி நேரத்தில் நடந்த 2வது நடவடிக்கையாகும். ஏனெனில் நேற்று செவ்வாய்க்கிழமை முன்பே ட்ரோன் படை பல ட்ரோன்களை பயன்படுத்தி அல் ரஷ்ராஷ் மற்றும் பிஷேப் பகுதியில் உள்ள பல இஸ்ரேலிய இலக்குகளை தாக்கின. ஏமனின் ஆயுதப்படைகள் காசா பகுதியில் உறுதியுடன் நிலை நிற்கும் அனைத்து போராளிகளுக்கும் வணங்கி அவர்கள் முழுமையாக வெற்றி பெற தங்களுடைய பாராட்டுகளை தெரிவிக்கிறது. அன்பான ஏமனிலிருந்து எங்கள் அனைத்து திறன்களும் வளங்களும் உங்களுடன் நிற்கிறோம், உங்களுக்கு பக்கமாக நிற்கிறோம். அல்லாவின் அருளால் உங்கள் மீது நடைபெறும் தாக்குதல் நிறுத்தப்படும் வரை, முற்றுகை நீங்கும் வரை நாங்கள் நிற்கப் போவதில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், மிகச்சிறந்த பாதுகாவலன், மிகச்சிறந்த ஆதரவாளன், மிகச்சிறந்த உதவியாளன். ஏமன் என்றும் சுதந்திரமாகவும் கண்ணியத்துடனும் சுயாட்சியுடனும் வாழ்க. வெற்றி ஏமனுக்கே, மேலும் உம்மாவின் அனைத்து சுதந்திர போராட்ட வீரர்களுக்கே. அல்லாவின் பெயரால் அல்லாஹ் கூறுகிறார், ஓ நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் அல்லாவுக்காக உதவினால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி புரிவான், உங்கள் பாதங்களை வலுப்படுத்துவான். பாலஸ்தீன மக்களுக்காகவும் வீர போராளிகளுக்காகவும் எங்கள் காசா பகுதி சகோதரர்களுக்கு எதிராக இஸ்ரேல் எதிரிகள் மேற்கொள்ளும் இனப்படுகொலை குற்றங்களுக்கும் ஆபத்தான நடவடிக்கைகளுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாகவும், மேலும் எங்கள் நாட்டின் மீது மேற்கொள்ளும் இஸ்ரேல் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாகவும் ஏமனின் ஆயுதப்படைகளின் ட்ரோன் படை 2 ட்ரோன்களை கொண்ட தனி இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டது. இவை ஆக்கிரமிக்கப்பட்ட தெற்கு பாலஸ்தீனத்தின் அல் ரஷ்ராஷ் என்ற பகுதியில் உள்ள 2 இஸ்ரேலிய இலக்குகளை தாக்கின. அல்லாவின் அருளால் இந்த நடவடிக்கை மிகவும் வெற்றிகரமாக நடந்தது. எதிரியின் தடை முறைகள் அவற்றை தடுக்க தவறின. இந்த நடவடிக்கை கடந்த 24 மணி நேரத்தில் நடந்த 2வது நடவடிக்கையாகும். ஏனெனில் நேற்று செவ்வாய்க்கிழமை முன்பே ட்ரோன் படை பல ட்ரோன்களை பயன்படுத்தி அல் ரஷ்ராஷ் மற்றும் பிஷேப் பகுதியில் உள்ள பல இஸ்ரேலிய இலக்குகளை தாக்கின. ஏமனின் ஆயுதப்படைகள் காசா பகுதியில் உறுதியுடன் நிலை நிற்கும் அனைத்து போராளிகளுக்கும் வணங்கி அவர்கள் முழுமையாக வெற்றி பெற தங்களுடைய பாராட்டுகளை தெரிவிக்கிறது. அன்பான ஏமனிலிருந்து எங்கள் அனைத்து திறன்களும் வளங்களும் உங்களுடன் நிற்கிறோம், உங்களுக்கு பக்கமாக நிற்கிறோம். அல்லாவின் அருளால் உங்கள் மீது நடைபெறும் தாக்குதல் நிறுத்தப்படும் வரை, முற்றுகை நீங்கும் வரை நாங்கள் நிற்கப் போவதில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், மிகச்சிறந்த பாதுகாவலன், மிகச்சிறந்த ஆதரவாளன், மிகச்சிறந்த உதவியாளன். ஏமன் என்றும் சுதந்திரமாகவும் கண்ணியத்துடனும் சுயாட்சியுடனும் வாழ்க. வெற்றி ஏமனுக்கே, மேலும் உம்மாவின் அனைத்து சுதந்திர போராட்ட வீரர்களுக்கே. பயானுன் சாதிருன் அனில் குவாத்தில் முஸல்லஹத்தில் யமனியா. بسم الله الرحمن الرحيم. قال تعالى: يا أيها الذين آمنوا إن تنصروا الله ينصركم ويثبت أقدامكم. صدق الله العظيم. انتصارا لمظلومية الشعب الفلسطيني ومجاهديه الأعزاء، وردا على جرائم الإبادة الجماعية والتصعيد الخطير الذي يقوم به العدو الإسرائيلي بحق إخواننا في قطاع غزة، وفي إطار الرد على العدوان الإسرائيلي على بلدنا، نفذ سلاح الجو المسير في القوات المسلحة اليمنية عملية عسكرية نوعية، وذلك بطائرتين مسيرتين استهدفتا هدفين للعدو الإسرائيلي في منطقة الرشراش جنوبية فلسطين المحتلة، وقد حققت العملية هدفها بنجاح بفضل الله.
وفشلت المنظومات الاعتراضية في التصدي لها. وتعد هذه العملية هي الثانية خلال 24 ساعة الماضية، حيث نفذ سلاح الجو المسير عملية عسكرية في وقت سابق أمس الثلاثاء، وذلك بعدد من الطائرات المسيرة استهدفت أهدافا عدة للعدو الإسرائيلي في منطقتي أم الرشراش وبئر السبع جنوبي فلسطين المحتلة. تحيي القوات المسلحة اليمنية جميع الصامدين المجاهدين المرابطين في قطاع غزة، وهم يدافعون عن كل الأمة بتضحيات لا مثيل لها وبطولات قل نظيرها، مستمرون من اليمن العزيز معكم وإلى جانبكم بكل قدراتنا وإمكانياتنا، ولن نتوقف عن ذلك حتى وقف العدوان عليكم ورفع الحصار عنكم. والله حسبنا ونعم الوكيل، نعم المولى ونعم النصير. عاش اليمن حرا عزيزا مستقلا، والنصر لليمن ولكل أحرار الأمة. صنعاء 2 ربيع الآخر 1447 للهجرة، الموافق 24 سبتمبر 2025، صادر عن القوات المسلحة اليمنية. மில்கி மிஸ்ட் இதான் இது மட்டும்தான். பன்னீர்னா only Milky Mist. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.